இந்த மாதிரி உங்க வீட்டு மருமகன் இப்போ போதைப் பொருளை கடத்திட்டு வந்ததா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு அங்க போலீஸ் சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க? எங்க வீட்டு மருமகன் போதைப் பொருளை கடத்திட்டு வந்தாரா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜவங்க ரொம்ப கோமா பேசுறாரு. சார், எங்களுக்கு வந்த தகவல் படி உங்க மருமகன் இப்போ கார்ல போதைப் பொருளை கடத்திட்டு வந்ததா தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னதுன்னு சொல்லிட்டு ராஜவங்க அதிர்ச்சியா பாக்குறாரு. கண்மணியும் அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்புறம் ஆறுமுகம் வந்து, ஐயோ கண்மணி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்றாரு, ஐயா நான் எதுவுமே பண்ணல, நீங்க வேணா எங்க வேணாலும் செக் பண்ணிக்கங்க, என் ரூமு என் கார் எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லவும், போலீஸும் வந்து ஆறுமுக ரூம்ல செக் பண்றாங்க. ரூம்ல எதுவுமே கிடையாது. அவர் கடைசியா ஓட்டிட்டு வந்த காரையும் செக் பண்றாங்க. கார்ல பார்த்தா சீட்டு கடையில போதைப் பொருள் கொண்ட பெட்டி இருக்கு. இத பார்த்துட்டு ஆறுமுகம் அதிர்ச்சி ஆகிறாரு. ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையே அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, இத பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துருது. கிட்ட சாவித்திரி வந்து, அதானே, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி போகாதுன்னு தான் சொல்லுவாங்க, அத நிரூபிச்சுட்டேல நீயும் அப்படின்னு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. உடனே கண்மணி வந்து, அத்தை நிறுத்துங்கத்த, என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுல வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் புருஷன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோமா கேக்குறாரு. இத பார்த்துட்டு சேது வந்துட்டு நம்ம தமிழை வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு வர்றாரு. போலீஸ் வந்து ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்றத பார்த்துட்டு நம்ம தமிழும் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி வந்து, இந்தா இவதான கல்யாணம் பண்ணி வச்சா, நம்ம வீட்டு பிள்ளையோட வாழ்க்கைய அழிச்சிட்டா இவளே, இவ பேச்ச கேட்டு நம்மளும் இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இப்போ நம்ம வீட்டு பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியாயி நிக்குது. இப்படி போதை பொருள் கடத்தவனுக்கு போய் நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோமே மாமா, நம்ம மோசம் போயிட்டோமே மாமா, அதானே இவளே ஒரு தரங்கட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கா, இவ சொல்றவளை போய் நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அது அப்படின்னு ஈஸ்வரி கிளிகிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு சேது வந்து, அத்தை போதும் அத்தை, ஆறுமுகம் அப்படி பண்ற ஆளு கிடையாது, இதுல ஏதோ வேற விஷயம் இருக்கு அப்படின்னு சேதுவும் சொல்றாரு. என்ன சேதுதெல்லாம் அப்படின்னு ராஜாங்கமும் கோவப்படுறாரு. அப்பா, இதுல ஏதோ வேற விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம ஆறுமுகம் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு, நம்ம என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு சேது சொல்லவும், சார் எங்களுக்கு வேற வழி இல்லை சார், நாங்க இவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கம் கண்மணி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜாங்க வந்து, சீக்கிரமா போய் என்ன ஏதுன்னு பாரு சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை சொல்றாரு. தமிழ் சொல்றாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது சொல்றாரு, நீ வர வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்க, நீங்க அங்க போயிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட தமிழ் சொல்றாங்க. இங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போஸ் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, தமிழ்ச்செல்வியோட நல்ல பேரும் போச்சு, ராஜாங்கம் தன்னோட மக வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மேல சரியான கோபத்துல இருப்பாரு போலயே அப்படின்னு போஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்துகிட்டு இந்த விஷயத்த ஈஸ்வரி போன் போட்டு போஸு கிட்ட சொல்லிருது. அப்புறம் ஈஸ்வரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. இவளோட நல்ல பேரெல்லாம் போச்சு, அது மட்டும் இல்லாம அந்த ஆறுமுகத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குதூகலமா இருந்துகிட்டு இருக்குங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.